ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீராஸ் கார்டன். இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போனால் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டனால அடினியமில் என்னென்ன ஒர்க் பண்ணலான்றதை பார்ட் பை பார்ட்டாக நான் போட்டிருந்தேன். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா அப்ரூட்டிங் அண்ட் ரீபாட்டிங் பண்ணியிருந்தோம். அது பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் லிங்க் மென்ஷன் பண்ணிக்கிறேன், போய் பாருங்கள். இந்த பார்ட் 1 நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரூனிங் ப்ளஸ் சக்கர் அன்வான்ட் ஸ்டெம் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ப்ரூனிங்கில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ரூனிங் இருக்குது, சாஃப்ட் ப்ரூனிங் இருக்குது. நம்ம ஏன் ப்ரூன் பண்ணுறோன்னா ஒரு செடியை அழகாக்கிறது தான். ஒரு செடியில் மல்டிபிள் பிரான்ச்சஸ் வச்சு இந்த மாதிரி மொத்தமாக பூக்கிறதுக்கு நம்ம ப்ரூன் பண்ணுவோம். ப்ளஸ் ஒரு செடியை அழகாக சின்னதாக பவுன்ஸ் ஆகி மாதிரி பண்ணுறதுக்கும் நம்ம ப்ரூன் பண்ணுவோம். இயற்கையாக பார்த்திங்கன்னா ஒரு சில செடியிலாமே வளர்ந்து வரும்போதே மல்டிபிள் பிரான்ச்சஸ் வச்சு வரும். இந்த மாதிரி செடிகளுக்கு நம்ம ப்ரூன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனால் ஒரு சில செடிக்கெல்லாமே பார்த்திங்கன்னா வளர்ந்து வரும்போதே அப்படியே ஃபுல்லாக ஒரே ஸ்டெம்மில் இந்த மாதிரி வந்துனே இருக்கும். எதுவுமே பிரான்ச்சஸ் இல்லாமல் இந்த மாதிரி செடி எல்லாமே இந்த மாதிரி வெயில் காலத்தில் நம்ம ப்ரூன் பண்ணி விடலாம். இது மட்டும் இல்லை, இந்த செடிக்கெல்லாமே பார்த்திங்கன்னா ஹார்ட் ப்ரூனே பண்ணலாம். இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு செடி நல்ல ஹைட்டாக வந்தது, பிரான்ச்சஸ் இல்லாமல். அது லாஸ்ட் இயர் நான் கட் பண்ணி விட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா அந்த கட் பண்ணதுலேருந்து 3-4 கிளை பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இங்கேயும் பார்த்திங்கன்னா 2 கிளை பிரியுது. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு சாஃப் அப்ளை பண்ணிடணும். நம்ம இந்த வெயில் சமயத்தில் நம்ம சாஃப் அப்ளை பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த வெயிலே அது சரியாயிடும். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி மழை சமயத்தில் நம்ம ரீபாட் பண்ணியிருப்போம். அந்த சமயத்தில் நம்ம ப்ரூன் பண்ணாமே நம்ம ரீபாட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி செடி எல்லாமே இப்போ கட் பண்ணி விடலாம். நல்லா ஹார்ட் ப்ரூனே பண்ணி விடலாம். ஏன் நம்ம அந்த சமயத்தில் பண்ணலன்னா அந்த கிளையில் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா அதில் டைரெக்டாக தண்ணி இறங்கி செடியை அழுகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால நம்ம மழை காலத்தில் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு வேறு எந்த மாதிரி செடிகளாம் நம்ம ப்ரூன் பண்ணலான்னா இந்த மாதிரி சின்ன சின்ன செடிங்க நாற்றுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா வரும்போதே பார்த்திங்கன்னா 2 கிளை 3 கிளை இருக்கும். இந்த மாதிரி கிளை இல்லாத செடிகள் நம்ம இதுக்கெல்லாமே சாஃப்ட் ப்ரூன் தான் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பிரான்ச்சஸ் வச்சு அது வரும்போதே ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நம்ம ப்ரூனிங்க்கு பார்த்தாச்சு. நீங்கள் எது வேணுமோ எந்த டைப்பில் நீங்கள் ப்ரூன் பண்ணுறதை பண்ணலாம். ஹார்ட் ப்ரூன் பண்ணுறதுனால பண்ணலாம், சாஃப்ட் ப்ரூன் பண்ணுறதுனால பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது இந்த சக்கர் ஸ்டெம் கட்டிங் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு கிராஃப்டட் பிளான்ட்டு, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதோட பூ, இதோட கிராஃப்ட் பாட்டு கீழே பார்த்திங்கன்னா இதுதான் சக்கர்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா சின்னதாக அது வந்துருக்கு பாருங்கள். இது அந்த செடியிலேருந்து வர்றது. இதை நம்ம வளர விட்டோங்கன்னா அந்த கிராஃப்டட் போர்ஷனே இதை இது பண்ணிட்டோம். அதனால் இதை நம்ம இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணிடலாம். இது கட் பண்ணிவிட்டு நம்ம மறக்காமல் சாஃப் அப்ளை பண்ணி இல்லைனா வெயில் வைக்கணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல தண்ணியே ஊற்றக்கூடாது. ஏன்னா செடி அழுகி போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் பார்த்து பண்ணுங்கள். இப்போ நம்ம சம்மர் சீசனில் ஒர்க் என்னென்ன பண்ணுறோன்றதை போட்டுனே இருக்கோம். நீங்களும் சம்மரில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வெயில் காலத்தில் இருக்கும்போதே நம்ம இதெல்லாமே பண்ணி வச்சுட்டா தான் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நம்புகிறேன். நம்மளோட சேனல் வீராஸ் கார்டன் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.